no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து ஜனநாயகன் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள பேசியிருந்தோம். முக்கியமா அடுத்தது ஆஷா என்ன பேசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும், ஜனநாயகன் படத்தோட டீம் கிட்ட இருந்து என்ன ரிப்ளே வரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தோம். இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட டீம் வந்து அந்த கேஸை விட்ரா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது நடந்தா என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் இருக்கும், நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நேற்று ஈவினிங்ல இருந்து அந்த தகவல் போயிட்டு இருக்கு. நேத்துமே வந்து மீண்டும் அதை வந்து இந்த சிங்கிள் நீதிபதி அமர்வுக்கு நாங்க மாத்திரம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அது இல்லாமல் அவங்க கொடுத்த யூஏ வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னும் ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அன்னைக்கு காலைல 6 மணி அப்படின்ற மாதிரியும் கோட்டாளி முதல்ல இருந்து போடு, அண்ணன் தம்பி, தம்பிகிட்ட போனால் அண்ணன், அண்ணன்கிட்ட போனால் தம்பி, இப்படியே இவங்களுக்குள்ளாரையே பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ப்ரொடக்ஷன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க கிட்ட போகிறதுக்கு கம்மு நம்ம எதிரிட்டே போய் சரண்டர் ஆயிடலாமே. சரண்டர் மீன்ஸ் அது என்னன்னா, சென்சார் போர்டு என்ன கேட்குறாங்க அதை நம்ம அவங்க ஒரு கால அவகாசம் கேட்குறாங்க. இல்லை ரிவைசிங் கமிட்டி போகணுமா, அங்கே போய் எத்தனை நாள் ஆகுது, என்னதான்னாலும் அவங்ககிட்டயே அதை நம்ம கொடுத்துடலாம். அந்த பொறுப்பை அவங்ககிட்டே கொடுத்துட்டா அவங்க ஒரு ஐடியாவுக்கு வருவாங்கல்ல, ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. இவங்க டக்குன்னு போனது காரணமே என்னன்னா, எனக்கான ரெஸ்பான்ஸ் நீ பண்ணவே இல்லை. இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஜான்ல வந்து கேட்குறோம், உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி லீவெல்லாம் இருந்துச்சு. ஜான்ல வந்து கேட்குறோம், இல்லை நாங்கள் சொன்னது இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எதிராக இருக்குது, கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு திடீர்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? அது எல்லாருமே உள்ள இருக்கக்கூடிய டீம் யூஏ கொடுத்துட்டாங்க. அதுல இருக்க ஒரு நபர் மட்டும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்றப்ப அதை எப்படி நீங்க எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வர சூழல்ல தான் இருக்கு. இவங்க மீண்டும் போனாலும் இப்போ ஆஷா அவர்கள், பிடி ஆஷா அவர்களோட அமர்வுல உட்காரும் பொழுது கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு பாசிட்டிவா தான் அமையும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள ஓகே இதை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், இந்த முடிவை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், தீர்ப்பை நாங்கள் அடுத்த அமர்வுக்கு நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு அதில் நேரம் எடுத்துக்கின்ற பட்சத்தில் தான் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம சென்சார் போட்டியே கேட்போம். இப்போ நம்ம வந்து கேஸை வந்து நம்ம திரும்ப பெற்றுட்டு என்ன அவங்களுக்கு விஷயங்கள் இப்போ அவங்ககிட்ட பேசுவோம். ஓகே இப்போ உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இது ரிவைசிங் கமிட்டி போகணும், போட்டோம் நீங்கள் அனுப்புங்க, என்ன பண்ணணும் நீங்கள் அவங்க பார்த்துட்டு என்ன கொடுப்பாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்கேஸ் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஜனநாயகன் குழுவினர். கூலி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா அமைஞ்சது. நேற்றுமே அதை பத்தி பேசியிருந்தோம். அப்படின்றது ஒண்ணு திரையரங்குக்கு போய் இந்த குழந்தைகள் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. விஜய் படம், அதுவும் கடைசி படம் அப்படின்றனால தளபதி கச்சேரி வந்ததுக்கு எல்லா குழந்தைகளும் தயாரா இருக்காங்க. இந்த ராவண மவனெல்லாம் அது வந்து ஒரு எந்த இடத்துல வருது, எந்த மாதிரியான வைபுன்னு நம்மளுக்கு தெரியலனாலும் இந்த குழந்தைங்களாம் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த சூழல்ல கண்டிப்பா தேட்டருக்கு போகணும்னு அடம் பிடிப்பாங்க. இப்போ வீட்டில் அம்மா அப்பா அந்த படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா குழந்தைகளை எப்படி விடாம போக முடியாது, விஜயோட படத்துக்கு எப்படி கூப்பிடாம போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால அதை அவங்க இத்தனை நாளா அவங்க நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் அதுதான். யூஏ வந்தப்போ கூட அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மாதிரி சூழலில் தான் இருந்தாங்க. இல்லை இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு, அதுவும் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க, லைக் ஒரு பெரிய ஒரு அவங்களால ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அந்த மாதிரியான காட்சிகள் வசனங்கள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் வந்து உங்ககிட்ட படத்தை ஒப்படைச்சிடறோம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமோ என்ன பண்ணணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணுறோம், அந்த கேஸை நாங்கள் வாபஸ் பெறுறோம் அப்படின்ற சூழலில் முடிவுலையும் கேவேன் இருக்கிறதா நேற்று இரவுலேருந்து நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. இது இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் கூட அவங்க அந்த முடிவை அறிவிக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா அங்கேருந்து அந்த சிங்கிள் அமர்வுக்கு மாத்திரப்ப கூட எந்த தேதி அப்படின்றத அவங்க குறிப்பிடலை. இன்கேஸ் அது தாண்டி போச்சு அப்படின்னா பிப்ரவரி, அதாவது அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு முடிவு வரல, எட்டலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்றத ஒரு கிட்டத்தட்ட அவங்களோட மைண்ட் செட்டில் உருவாயிடுச்சு. அதுக்காக தான் எல்லாருமே அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்க. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டோம், அது அடுத்த கட்டத்துக்கு போகட்டுமே. ஒருவேளை சென்சார் போர்டு வந்து கொடுக்குறாங்களோ யூஏ கொடுக்குறாங்களோ இல்லை ரிவைசிங் கமிட்டி போனால் மட்டும் அவங்க என்ன கேஸ் போட்டு இந்த படத்தை தடுத்துட முடியும்? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, படத்தை பார்த்துட்டு ஓகே இது இப்படி இருக்குது, ஓகேங்க நாங்கள் எடுத்துக்கங்க, இல்லை இந்தாங்க இந்த சர்டிஃபிகேட் வச்சுங்க, அப்புறம் அவங்க கொடுக்க போகிறாங்க, அவங்க கொடுக்குறது இவங்க வாங்கி நம்மகிட்ட தான் கொடுத்தாகணும் அப்படின்ற அந்த மனநிலையில் வந்துட்டு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா அந்த படத்தை ரொம்ப நாளும் வைக்க முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து புஷ் பண்ணணும். இதுவும் விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விஜய் தரப்புலேருந்தே வந்த அட்வைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா நீங்க அந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்குங்க, சென்சார் போர்டு எவ்வளவு கொடுக்குறாங்களோ இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நம்ம மோதி பார்த்துருவோம், படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா, இன்கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஒருவேளை உள்ள இருக்கக்கூடிய அழுத்தங்களால அவங்க இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது என்ன நடக்க போகுது? ஏன்னா 60 நாள் இருக்கு ஒரு படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, 60 நாள் நேர காலம் எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த நாட்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சென்சார் போட்டே கொடுங்க, அது என்னன்றதை அவங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டு என்னென்ன முடிவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அந்த அந்த காலதாமதம் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. ஆனா ரீசென்சார் இந்த படத்தை வந்து அமைச்சாங்கன்னா அந்த டீம் அமைக்கிறதுக்கே ஒரு 15 நாள்ல இருந்து 30 நாள் பக்கம் ஆகும். மறுபடியும் படத்தோட டீம் வந்து அந்த ரீசென்சார் டீம் வந்து அந்த படத்தை பார்த்து அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அந்த பக்கம் ஒரு 15 டேஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 டேஸ் அங்க தேவைப்படுன்றாங்கல்ல. அதம்மா அந்த படத்தை 60 நாள்ல வழங்கிடணும். அதுதான் சென்சார் போர்டோட விஷயம். வந்து ஒரு படத்தை நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னிலிருந்து 60 நாட்கள் அவங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு புகாரும் தேவையில்லாத ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தினாங்கல்ல, அவங்களோட குறிக்கோள் அதுதான். அவங்க அதை தான் பண்ண போறாங்கன்னா இந்த 60 நாள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அப்போ February March 2 மாதங்களும் கூட அவங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இந்த தேர்தல் அறிவிக்க போறாங்களா தேதியை, அந்த தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே அந்த தேதி அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதுதான் அவங்களோட குறிக்கோளா இருந்தா. காலையில இருந்து ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஜூன் ஜனநாயகன் அப்படின்னு. ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆகணும், நெட்டிசன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை ஹேஷ்டாக் மாதிரி கிரியேட் பண்ணி அதை இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதெல்லாம் கிடையாது, இந்த மாசமே ரிலீஸ் ஆயிடும், February ரிலீஸ் ஆயிடும், 6ஆம் தேதி 9ஆம் தேதி நேற்று நம்ம பேசியிருந்தோம். அந்த தேதிகளை மென்ஷன் பண்ணி அவங்களும் அந்த பக்கம் இருந்து நாங்க விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கும்ட்டு அவங்க ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி அது ரொம்ப பூஸ்ட் ஆக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல. இல்ல சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் யார் ஸ்ட்ராங்னு உங்களுக்கே தெரியும். நேற்று இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட அந்த சர்டிஃபிகேட் விஷயங்கள் தள்ளி போக போக ஜனநாயகனா இருந்தது ஜூன் நாயகனா மாற்றிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவருக்கு எதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வருது, இவ்வளோ தூரம் விமர்சனங்கள் வருது அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஒருவேளை வந்துருச்சுன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஜூன் நாயகன் வேற நாயகனா கூட மாறலாம் ஆஃப்டர் எலெக்ஷன். நீங்க அது வரைக்கும் நீங்க என்ன ஆனாலும் பேசிக்கங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஏன் அந்த ஜூன் அப்படின்னா, இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதியே அறிவிக்கல, எப்போ அறிவிச்சாங்களோ ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ அதிகபட்சம் மே 1ஆம் தேதி நேத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். மே 1 அஜித்தோட பிறந்த நாளைக்கு விஜயோட படம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்தா சந்தோஷம் தான். இன்னொன்று ஜூன் நாயகன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிய நம்ம அவர் சொல்லிட்டோம்பா ஜூன் நாயகன்பா அவரு அப்படின்னு கலாய்க்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த படத்தை அவர் ஓரமாக வச்சுட்டாரு. அதான் சொல்கிறேன், கேவிஎன்ட்ட பேசி இதுக்கு உண்டான நஷ்டீடு கொடுக்குறேன்னு ஒரு கதாநாயகன் சொல்லும் பொழுது இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? விஜய் தானே அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு, ஓடிடியில் இது பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா அவர் ஓடிடியில் பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரெஷர் தராங்களாம், இந்த படத்தை ஏன் சொன்ன தேதியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணல, எனக்கு இந்த தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம், நாங்கள் உங்க மேலே கேஸ் போடுவோம் அப்படிலாம். இது யாருமே சொல்லலைங்க. அதான் லோகேஷ் மாதிரி தான், யாரா சொல்கிறா என்னை பற்றி, என்கிட்டயாவது சொல்லுங்கடான்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறதான். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. விஜய் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கார். கேவிஎன்ட்டு டைரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து டைரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன விஷயங்கள் ஏது இப்போ போயிட்டுருக்கு, உங்களுக்கு என் படத்தின் மூலிமா ஏதாவது பெரிய நஷ்டீடு, ஏதாவது இக்கட்டமான சூழ்நிலை அப்படின்னா எப்போவுமே நான் ரெடியாக இருக்கேன். என்னோட வீட்டு வாசல் வந்து எப்பவுமே உங்களுக்காக திறந்துருக்கு, எப்போ வேணாலும் வரலாம், உங்களுக்கு வேணுங்கிறத நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. இதெல்லாம் சூழல் கருதி தான் அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஜூன் நாயகங்களாம் எடுத்து ஓர வைங்க, அது எலெக்ஷன் முடிவு பண்ணிட்டோம், அது தேர்தல் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க கையில் இருக்கு. விஜய் என்ன பண்ணாலும் இந்த விசில் சத்தத்தை அடக்க முடியாது. அவர் இந்த படத்தை இப்போ செகண்டரியாகவும் தேர்தல் தான் முதன்மை கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னிலிருந்து அந்த டீமோட அந்த சூறாவளி பரப்புரையானது மீண்டும் தொடங்க போகுது. விஜய் அவர்கள் இல்லாத ஒரு தலைமையாகவும் கூட்டமாகவும் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்தால் தான் கூட்டம் சேருது, பெர்மிஷன் வாங்க, எத்தனை மணிக்கு வருவார், என்ன பண்ணுவார், எதில் வருவார், யாரெல்லாம் பார்ப்பாரு, என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு, செய்யலாம் பண்ணுவார் அப்படின்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இவரை தாண்டி மற்றவங்க போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இன்னிலிருந்து நடக்க போகுது அப்படின்னு. இன்கேஸ் அவங்க 26ஆம் தேதியிலேருந்து அவங்க பண்றதா பிளான்ல இருந்தாங்க, ஆனா இன்னிலிருந்து அதை மேற்கொள்றாங்க. சென்னையில தொடக்கமா இருக்க போகுது. விஷயானந்த் அவர்கள், ஆதவ் அவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு மக்களுக்கு அந்த செயல் வீரர்கள் இருக்காங்கல்ல, விஜய் அவர்கள் ஓவராலா ஒன்று போட்டு சொல்லிட்டார். இப்போ எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு இவங்க எப்படி நம்ம மக்களை அணுகணும், எப்படி அவங்களோட கனெக்ட் ஆகணும், அவங்களோட தேவைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அவங்க வீட்டுக்கு போய் நீங்க எப்படி நம்மளோட தாவேக்காவை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவான விஷயங்களை ஒரு அறிவுரையா சொல்ல போறதா நம்ம கேள்விப்படுறோம்.
இன்னிலிருந்து அவங்களோட அந்த சூறாவளி பிரச்சாரமானது பரப்புரையானது தொடங்க போகுது அப்படின்றாங்க. பாப்போம் அது என்ன நடக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி இந்த படத்தை பத்தி அதிகமா பேசுறாங்க. ஆனா தாவேகா பத்தியோ டிவிகேவை பத்தியோ எந்த விஷயங்களுமே அதிகமா பேசப்படல. ஏன்னா இப்ப படத்தை தாண்டி எலெக்ஷன் ஒரு விஷயம் வரப்போகுது, அதை பத்தி சீரியஸா ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் நம்ம சோஷியல் மீடியால பாக்கணும். இனிமேட்டு பேசுவோம்ல. நீங்க அந்த செயல் வீரர்கள் கூட்டங்கள் பார்க்கும் பொழுதே விஜய் அவர்கள் பேசுனது இன்னொரு சூடு பிடிச்சிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கூட அணையில. அவர் பேசுனதுல அவ்வளோ உள்குத்து அவ்வளோ இருக்கு. அதை வலிக்கிறவங்களுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவர் வந்தாருன்னா எங்க அவரு அவரு அவர் அவர் ஒரு மாஸ்டர் அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலுமே நிரூபிச்சுட்டே இருக்காருங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நிரூபிச்சுட்டு இருக்காருங்க. இப்போ அவங்க கூட இருக்கவங்களை விளையாட விட்டாரு. ரைட் லெஃப்ட்னு செங்கோட்டையன் அவர்கள், ஆதவ் அவர்கள், புஷியானந்த் அவர்கள்னு எல்லாரும் நீங்க போய் விளையாடுங்க அப்படின்ட்டு தான். இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபெப்ல இருந்து நீங்க தேர்தல் அறிவிக்காம போங்க. ஃபெப்ல இருந்து அவரு இன்னும் களத்துல இறங்குறது இரட்டிப்பாகும் அப்படின்றாங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா, சனிக்கிழமை பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் சிபிஐ விசாரணை, மக்கள் கூட சந்திச்சாங்க, ஜனநாயக இஷ்யூ இதெல்லாம் வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா வாரத்துக்கு 2 நாட்கள் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு அது ஒரு பிளான்ல இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இவங்க போயிட்டு இப்ப செயல் வீரர்களுக்கு உண்டான ஆலோசனை வழங்கிட்டு இருக்காங்களே, இதன் இடையில ஏதாவது ஒரு 2 நாட்கள் இல்ல ஒரு நாட்கள் அதிகபட்சம் இல்ல ஒரு நாள்லயே வந்து 2 இடங்கள் பிளான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி விஜய் அவர்கள் அடுத்து முக்கியமான இடங்களை குறி வச்சு அங்க போய் பரப்புரை பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாருன்னு தகவல் வருது. அதையும் பொறுத்து கண்டிப்பா. ஏன்னா டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அந்த பக்கம் மேலேயே வந்து எலெக்ஷன் வரப்போகுது. 3 மாசத்துல விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு, அவருடைய குறிக்கோள்கள் என்னவா இருக்கும், அவருடைய இலக்குகள் என்னவா இருக்கும், அவர் பெருசா எங்கேயும் பேச மாட்டாரு. ஒரு மேடையில 10 நிமிஷம் தான் பேசுறாருன்னா அவர் மேல தொடர்ந்து விமர்சனங்கள் இருந்துகிட்டு தானே இருக்கு. அதுதாங்க சொல்றேன். நீங்க ஏன் அவசரப்படுறோன்ற, ஏன்னா இப்போ நீங்க 10 நிமிஷம் பேசுறாரு, 20 நிமிஷம் பேசுறாங்க. ஈரோட்ல எவ்வளவு நேரம் பேசினாரு? அரை மணி நேரம் பேசினாரு. பேசுறது இங்க பிரச்சனையே இல்லை. பேசுறது யார் வேணாலும் பேசுவாங்க. நீங்க வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களை பேச விட்டீங்கன்னா அவரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல விடிய கூட பேசுவாரு. இங்க செயல் தான், அதுதான் தெளிவா இருக்காரு அவர். நீ பேச்சு இல்லை, செயல். எங்ககிட்ட செயல் மட்டும் தான் இருக்க போகுது. செயல் வீரர்கள் கூட்டம்னு வச்சோம்ல, அங்க வந்து வேற ஏதாவது பத்தி விமர்சிச்சாரா, ஏதாவது பண்ணாரா? அவங்களுக்கு உண்டானது என்ன? இந்த விஜயை நீங்க எப்படி போய் அந்த மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க, நான் காட்டுறவங்கள நீங்க எப்படி அவங்களோட வேலை செய்ய போறீங்க, பணியாற்ற போறீங்க அப்படின்னு எவ்வளவு அழகா சொன்னது. இததான் அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. இதை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறாரு. இது தெளிவா இருக்காரு. தெளிவா அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு.